வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விராட் கோலியோட ப்ராக்டிஸ். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்தியா vs பங்களாதேஷ் மோதின ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அவர் 23 ரன் தான் அடித்தார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 6 ரன், செகண்ட் இன்னிங்ஸில் 17 ரன் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஒரு ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தது. இது மோஸ்ட் ஷாக்கிங்காக தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஈவன் எனக்கே அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. கண்டிப்பாக 2 இன்னிங்ஸும் சேர்த்து விராட் கோலி 2 ஆஃப் செஞ்சுரி போடல அப்படின்னாலும் ஒரு ஆஃப் செஞ்சுரியாவது போடுவார் அப்படின்னு சொல்லி தான் நானே பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். ஈவன் அந்த மேட்ச்சில் செஞ்சுரியே வரல அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 செஞ்சுரி இருந்தது. ரிஷப் பண்ட், சுப்மன் கில் இவங்கெல்லாம் சேர்ந்து வேறு லெவலில் செஞ்சுரி போட்டாங்க. அஸ்வின் செஞ்சுரி போட்டிருந்தாரு. பொறுமையாக நின்று ஆடி இருந்தால் கண்டிப்பாக விராட் கோலியால் செஞ்சுரிலாம் ஈஸியாக போட்டிருக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவுட் ஆனது அதே அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் டெலிவரி தான். மறுபடியும் அவர் அங்கேயே தான் அவுட் ஆகிட்டு இருக்கிறார். அவருடைய டெஸ்ட் ஆவரேஜ் அப்படிங்கிறது 50லேருந்து இப்போ ட்ராப் ஆயிடுச்சு. அதனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா காரணம் இப்போ WTCயோட ஃபைனல்ஸ்க்கு கண்டிப்பாக 100% டீம் இந்தியா குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆல்ரெடி ஒரு WTC ஃபைனல் அப்படிங்கிறத நம்ம இழந்துட்டோம். இப்போ மறுபடியும் அதே ஒரு இடத்துக்குள்ளே தான் நம்ம போகிறோம். மேக்ஸிமம் நம்ம ஆஸ்திரேலியாவை தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஃபார்மும் ரொம்ப முக்கியம். செகண்ட் டெஸ்ட் வர்சஸ் பங்களாதேஷ்க்கு வேறு லெவலில் இப்போது கிங் கோலி ரெடி ஆகுறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் விராட் கோலி அவுட் ஆகிட்டு வந்தோடனே ஸ்டேடியமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களே அதை பார்த்துருக்கலாம். மேட்ச் உள்ள நடந்துட்டு இருந்தாலும் நிறைய ஃபேன்ஸ் விராட் கோலியோட அந்த ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது அவர் எப்பயாவதெல்லாம் எடுக்க மாட்டார். ரெகுலர் இன்டர்வல்ஸில் எடுப்பார். அதாவது அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல். அந்த டைமில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக விராட் கோலி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு இயரில் விராட் கோலி ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டான அந்த ஒரு செகண்ட் டெஸ்ட் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் தான் இருக்குது. கிங் கோலி பண்ண போகிற அந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் மிகப்பெரிய லெவலில் பேசப்படும். ஏன்னா டெஸ்ட் அவருடைய ஃபேவரட்டான ஃபார்மேட்டும் கூட. அதில் அவர் ஒரு செஞ்சுரி அப்படிங்கிறதெல்லாம் அடித்து ஒரு கம்பேக்குள்ளே வந்தார் அப்படின்னா அதில் அவருக்கு கிடைக்கிற கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது அப்கமிங்கில் வர்ற மந்த்ஸில் அப்கமிங்கில் வர சீரியஸ்லலாம் இன்னுமே ரொம்ப நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளுடைய கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல். கௌதம் கம்பீரும் விராட் கோலியுமான அந்த ஒரு விஷயமும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் IPL 2025க்கான அப்டேட்டுக்கு போவோம். IPL 2025க்கான அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய RCB மும்பை இந்தியன்ஸில் இப்போ பிளேயர்ஸை குறி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அப்டேட் வந்துட்டு இருக்கு. யார் அந்த 2 பிளேயர்னா ஆல்ரெடி RCB சைடில் இருந்து ஒரு ட்ரேட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது சூரியகுமார் யாதவுக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறீங்களா இல்லை ரீடைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு என்கொயரியை ஆல்ரெடி RCB மும்பை கிட்ட வச்சுருந்தாங்க. அது என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கறதுக்குள்ளேயே அடுத்தது இப்போ நம்மளுடைய இன்னொரு மும்பை இந்தியன்ஸ் பிளேயருக்கு குறி வைக்கிறதுக்கு RCB ரெடி ஆகிட்டாங்க. RCBயை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் சூரியகுமார் யாதவ் அப்படின்னா இஷான் கிஷான் இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுக்க போகிறதா இப்போ ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா ஓவர்சீஸ் கேப்டன் அப்படிங்கிறதுல இருந்து இப்போ RCB இந்தியன் கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் நேச்சருக்கு மாற போகிறாங்க. இதில் எதுக்கு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா RCBயோட மிகப்பெரிய மந்த்ரா என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வெளியே போன ஒரு பிளேயர் தான் ஹர்திக் பாண்டியா. அவருடைய கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு சைட் ஆஃப் த டீம்லேருந்து போய் ஃபஸ்ட் டைம்லேயே குஜராத் டைட்டன்ஸை சாம்பியன் ஆக்குனார். அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஆஷிஷ் நெக்ரா. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கோச்சிங் யூனிட் தான். இப்போ மும்பை இந்தியன்ஸ்லேருந்து அந்த மாதிரி சாம்பியன் ஆட்டிடியூட் இருக்கிற பிளேயர்னா கண்டிப்பாக இஷான் கிஷான் அண்ட் சூரியகுமார் யாதவ் அவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சு கோச்சிங்கும் சரியாக அமைஞ்சது அப்படின்னா RCBயை சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய மெச்சூரிட்டி ஆக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபாஃப் டு பிளஸஸ் அப்படிங்கிற அவரோட கேப்டன்சி வெஞ்சர் இந்த இயர்லேருந்து முடியும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரிட்டன்ஷன் அப்படிங்கிற ரூல்ஸும் இன்னும் ரிவீல் ஆகலை. அதே நேரம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்த நியூஸ் என்னன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். பட் ரோஹித் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷான் 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக மும்பை ரிலீஸ் பண்ணி RTM மாதிரியான விஷயத்துக்குள்ளே கொண்டு தான் போகணும். என்னதான் ரிட்டன்ஷன் பாலிசி இருந்தாலும் இது நடக்கும். அதில் யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக RCB எடுக்கிறாங்கன்னா விஷயம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆல் அவுட்டாக பிட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். ஸ்டார்க்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிவில் ப்ரீவியஸ் எடுக்கிறோங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எதுவுமே அவங்க சக்ஸஸ்ஃபுல் பிட்டாக மாற்ற முடியாதுக்கான ரீசன் என்னென்னா எந்த பிளேயருக்குமே அவங்க அந்த லெவலில் ஆல் அவுட்டாக பிட் பண்ணலை. இப்போ ரோஹித், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான் இந்த 3 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் வேணும்னா அந்த இடத்துல ஆல் அவுட்டாக பிட் பண்ணணும். மேக்ஸிமம் இஷான் கிஷான் வந்தாருன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கேப்டன்சி அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல இஷான் கிஷான் அப்படின்னா இப்போ எப்படி CSKக்கு ருத்ராஜ் கேக்கத் ஒரு லாங் டேர்ம் பிளேயராக இருக்காரோ அந்த மாதிரி லாங் டேர்ம் பிளேயராக நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.